வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 1 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பாதி வரைக்கும் தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட கொச்சி வரைக்கும் தொடங்கிடுச்சு. குளிர்காற்று வீச தொடங்கியிருக்கும் பாலக்காட்டு கணவாயில். கேரளாவில் பெய்யும் மழை காரணமாக தெற்கு கேரளா மற்றும் தென் மாவட்டங்கள் குளிர்ந்தது. டெல்டா கூட குளிர்ந்தது. தற்பொழுது நேற்றைக்கு மாலையில் அரியலூர் மாவட்டம் தொடங்கி விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் நல்ல மழை பொழிந்திருக்கு. உள்ளே மேற்கு மாவட்டங்கள், பெரும்பாலான மாவட்டங்களில் நேற்றைக்கு மழை பெய்யாத மாவட்டங்களில் குளிர்ச்சியான சீதோஷ நிலை காணப்பட்டது. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல் எல்லாமே மழை. அதே போல் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை எல்லாம். இதில் கிராமப்புறங்கள், மழைமானி இல்லாத கிராமப்புறங்கள், மரங்கள் அடர்ந்த பகுதியில் தான் நல்ல மழை பொழிந்திருக்கு. அது வேற நம்ம அதை இப்போ தனியாக பார்க்க வேண்டும். அது பெரிய அளவில் பெரிய பட்டியல் இருக்குது. அந்த கிராமப்புறங்கள் எல்லாமே உச்சரிப்பே சரியாக இல்லை. அது என்ன தவறுதலாக எடுத்துக்கலாம், பிழையாக ஊர் பேரில் அச்சடிக்கப்பட்டிருக்கு. ஒரு தாலுகாவின் பெயர் கூட மன்னார்குடி என்பதை மண்ணடி என்றுதான் இருக்கிறது. இப்படியெல்லாம் நிறைய பிழைகளுடன் இருக்கிற காரணத்தினால அதை தெளிவாக சரியாக தயார் செய்து மாலை அறிவிக்கிறேன். இப்பொழுது அதிகாரப்பூர்வ மழைமானி உள்ள இடத்துல எப்படி மழை பொழிந்திருக்கிறது என்பதை பார்ப்போம். முதல்ல அரியலூர் மாவட்டத்தில் குருவாடி, சுத்தமல்லி அணை, திருமானூர், ஜெயங்கொண்டம், அரியலூர் தாலுகா அலுவலகம், செந்துறை, ஆண்டிமடம் இங்கெல்லாம் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மட்டும்தான், கிடைக்கப்பட்ட தகவல் மட்டும் சொல்கிறேன். இன்னும் நிறைய மாவட்டங்கள்லேருந்து மழைப்பொழிவு தகவல் கிடைக்கல. கோயம்புத்தூர், கடலூர் மாவட்ட மழைப்பொழிவுலாம் கிடைக்கல. கடலூரோட மேற்கு பகுதியில் நல்ல மழை பொழிந்திருக்கு. அதே போல் தருமபுரி மாவட்டம் பாருங்க, தருமபுரி 55 மில்லிமீட்டர், மருந்தகல்லி டிபி 40, பெண்ணாகரம் 29, அரூர் 21, பாலக்கோடு 16, அரூர் சுப்பிரமணிய சிவா சுகர்மில் 10 இவெல்லாம் நல்ல மழை பொழிந்திருக்கு. ஈரோடு மாவட்டம் இளந்தக்குட்டைமேடு 76, பவானிசாகர் 16, பவானி 13, வரட்டுப்பள்ளம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம், அம்மாப்பேட்டை, சென்னிமலை, பெருந்துறை, கவுந்தம்பாடி, மொடக்குறிச்சி, ஈரோடு இங்கெல்லாம் மழை பொழிந்து இருந்தது. அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவலோகம், சித்தாறு 1, பேச்சிப்பாறையெல்லாம் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் ஆனைப்பாளையம் 30 மில்லிமீட்டர், பழவிடுதி 20 மில்லிமீட்டர், மேலும் பஞ்சப்பட்டி, மயிலம்பட்டி, கடவூர் லேசான மழை. அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பெணுகொண்டபுரம் 46 மில்லிமீட்டர், கிளவரப்பள்ளி அணை 45 மில்லிமீட்டர், ஹொசூர் தாலுகா அலுவலகம் 42, நெடுங்கல் 33, பாம்பார் அணை 31, ஊத்தங்கரை 21, சூளகிரி பிடிஓ ஆபீஸ் 20, சின்னார் அணை 18, தேன்கனிக்கோட்டை 14, ராயக்கோட்டை 12, ஜம்புகொண்டப்பட்டி 11, அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் பரூர், கிருஷ்ணகிரி, கேஆர்பி அணை எல்லாம் மழைப்பொழிவு. மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா புலிப்பட்டி 42 மில்லிமீட்டர், பேரையூர் 30 மில்லிமீட்டர், ஆண்டிப்பட்டி 22 மில்லிமீட்டர், மேட்டுப்பட்டி 18 மில்லிமீட்டர், மேலும் பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டி 16 மில்லிமீட்டர், திருமங்கலம் 13 மில்லிமீட்டர், சாத்தியாறு 10, மேலூர் 10, மதுரை வடக்கு, மதுரை விமான நிலையம் மற்றும் பெரியப்பட்டி, ஏழுமலை, மேலும் கல்லந்திரி, உசிலம்பட்டி இதெல்லாம் லேசான மழைப்பொழிவு. தல்லாகுளம், செட்டிக்குளம், தனியமங்கலம் இதெல்லாம் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழியில் ஒரு லேசான மழை பொழிந்திருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு மழை. இன்னும் பல இடங்களில் மழைப்பொழிவு இருந்தது, தகவல் கிடைக்கல. பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை 18 மில்லிமீட்டர், வேப்பந்தட்டை மற்றும் பெரம்பலூர் மற்றும் எறையூர், புதுவேட்டாக்குடி, கிருஷ்ணாபுரம் மற்றும் களத்தூர் இங்கெல்லாம் லேசான மழை. செட்டிக்குளம்லாம். அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர் 7 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. திருமயம் 46 மில்லிமீட்டர், கீரனூர் 41 மில்லிமீட்டர், புதுக்கோட்டை 38 மில்லிமீட்டர், குடிமேன்மலை 36 மில்லிமீட்டர், கந்தர்வக்கோட்டை 31 மில்லிமீட்டர், உடையார்பட்டி 16 மில்லிமீட்டர், மேலும்
பொன்னமராவதி 15 மில்லிமீட்டர், பெருங்களூர் 15, ஆலங்குடி குறைவான மழை, ஆலங்குடி, ஆதனக்கோட்டை மற்றும் விராலிமலை, ஆவுடையார் கோவில், அறந்தாங்கி மற்றும் ஆய்குடி, கரம்பக்குடி, மலையூர், அரிமளம், அன்னவாசல் இங்கெல்லாம் மழைப்பொழிவு இருந்தது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி 70 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, மேட்டூர் 40 மில்லிமீட்டர், டேனிஷ்பேட்டை 36, தம்மம்பட்டி 19, சங்கரிதுர்க் 19, வீரகனூர் 16, ஏற்காடு மற்றும் ஓமலூர், சேலமும் மழைதான். அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் பிடபிள்யூடி பங்களா 30 மில்லிமீட்டர், திருப்பத்தூர் 19 மில்லிமீட்டர், சிங்கம்புணரி 13 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு தஞ்சாவூர் மாவட்டம் கிராண்ட் அணைக்கட்டு கல்லணை 33 மில்லிமீட்டர், குறுங்குளம் 22 மில்லிமீட்டர், திருக்காட்டுப்பள்ளி 22 மில்லிமீட்டர், ஐயம்பேட்டை 18 மில்லிமீட்டர், ஒரத்தநாடு 16 மில்லிமீட்டர், பாபநாசம் 15 மில்லிமீட்டர், தஞ்சாவூர் 14 மில்லிமீட்டர், பூதலூர் மற்றும் வல்லம், ஈச்சன் விடுதி இங்கேயும் மழை தான். அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் மந்தலூர் தாலுகா அலுவலகம் 38 மில்லிமீட்டர், அரிசன் மலையாளம் 39 மில்லிமீட்டர், மேலும் அப்பர் பவானி 18 மில்லிமீட்டர், தேவாலா 13, கிளேன்மார்க்கன் 10, நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கு அந்த மாவட்டத்தில். அடுத்தபடியாக தேனி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சோத்துப்பாறை அணை 32, வைகை அணை 23, உத்தமபாளையம் 16, ஆண்டிப்பட்டி 33, வீரபாண்டி 13, மஞ்சளாறு 12, பெரியகுளம் 10, சண்முகா நதி மற்றும் அரண்மனைப்புதூர், கூடலூர் மற்றும் போடிநாயக்கனூர், தேக்கடி மழைதான். அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி, மாஞ்சோலை மழை. அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி 43 மில்லிமீட்டர், ஆலங்காயம் 22 மில்லிமீட்டர், நாட்ராம்பள்ளி 20, திருப்பத்தூர் 16 மற்றும் கேதண்டப்பட்டி நாட்ராம்பள்ளி அருகே 16 மில்லிமீட்டர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் 48 மில்லிமீட்டர், ஊத்துக்குளி 37 மில்லிமீட்டர், திருப்பூர் தெற்கு 29 மில்லிமீட்டர், அவினாசி 13 மில்லிமீட்டர், காங்கயம் 12 மில்லிமீட்டர், உடுமலைப்பேட்டை 11 மில்லிமீட்டர், திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸ் திருப்பூர் சவுத்து 10 மில்லிமீட்டர், திருப்பூர் நார்த் 7 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் நார்த்து, அமராவதியில் இல்லை, திருப்பூர் வடக்கு பகுதியில் மழை. அதே போல் உடுமலைப்பேட்டை வரைக்கும் இருந்தது, 1 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. அதே போல் இன்னும் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் கூட காரியாப்பட்டிலையும் மழை தான். அடுத்தபடி இன்றைக்கு எப்படி இருக்கும், வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இன்றைக்கு கேரளாவில் தொடங்கியிருக்கூடிய தென்மேற்கு பருவமழை மெல்ல முன்னேறும். ஆனால் முழுமையான அந்த மழை மாநில அரசு அங்கீகரிக்கப்பட்ட மழை மாநில ஒரு குறிப்பிட்ட அளவு மழை பெய்தால்தான் பரவலான தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கியதாக அறிவிக்கப்படும். இருந்தாலும் கேரளாவோட தெற்கு பகுதியில் பருவமழை தொடங்கியிருக்கு, மத்திய பகுதியில் தொடங்கி விட்டதினாலாம் இன்றைக்கு வடக்கு கேரளாவில் மெல்ல தொடங்கினாலும் முழுமையான மழைப்பொழிவு இருந்தால்தான் அது பருவ காற்று தொடங்கி விட்டதினலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் இருக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, மேலும் விருதுநகர், மதுரை, தேனி மாவட்டத்தில் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முதல்ல தொடங்கும் மழை இங்கே ஆங்காங்கே தொடங்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம், நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், பாலக்காட்டு கணவாய்க்கும் இன்றைக்கு மழை இருக்குது, கோயம்புத்தூருக்கும் இருக்குது. இன்றைக்கு மாலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீவிரமடைந்து அந்த திருச்சிராப்பள்ளி மதுரைக்கு இடைப்பட்ட பகுதி, திண்டுக்கல் மாவட்ட பகுதி, கரூர் மாவட்ட பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல் கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களையும் நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு கொடுக்கும். இன்றைக்கு இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு நெருங்கி நேற்றைக்கு தஞ்சாவூர் வந்த மழை அதை தாண்டி வரல, இன்னைக்கு வரலாம், ஆனால் பெருசாக இன்னைக்கு கொடுத்துறாது. எப்போ கொடுக்குங்கிறது இது இறுதி வரை கேட்டு பயன்பெறுங்க. நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. டெல்டாவோட நாகப்பட்டினம் மாவட்டத்தோட கடலோரம் வரைக்கும் நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம் வந்துட்டுனாலே பெரும்பாலான மாவட்டங்களில் மழைப்பொழிவு நாளைக்கு கொடுக்கும். கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்களில் தான் வலுத்த மழை இருக்கும். பாலக்காட்டு கணவாயில் இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு உறுதியாக வாய்ப்பு இருக்குது. 3ஆம் தேதி தான் உச்சபட்ச மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் கிடைக்கும். டெல்டா மாவட்டத்தோட கடலோரமும் கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை 3ஆம் தேதி தொடங்கியதாக 4ஆம் தேதி அறிக்கை வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுது தமிழ்நாட்டில் கோடியக்கரை முனை வரைக்கும், வேதாரணை பகுதி வரைக்கும், ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம், தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் வரைக்கும் கிடைக்கும் மழை. ஆனால் கடலோரத்தில் குறைவாக கொடுக்கும், போராடி கடலோரம் வரும். ஆனால் உள்ளே பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும்.
எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது. ஒதுக்கி 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 கொடுக்கும். பெய்து கொண்டிருப்பது வெப்பச்சலன இடிமழை. 3ஆம் தேதியிலிருந்து தொடங்குவது வெப்பச்சலனம் மற்றும் தென்மேற்கு பருவமழையுடன் கூடி மழைப்பொழிவு கிடைக்கும். 4ஆம் தேதி இன்னும் பரவலாகும். 4ஆம் தேதியெல்லாம் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாலாம் பலத்த மழை. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளாவெல்லாம் பலத்த மழை பொழிவாக முன்னேறிவிடும் தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாட்டிலும் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன மழை பொழிவு பொழிந்து கொண்டிருக்கும். தென்மேற்கு பருவமழை இணைந்த பரவலான மழை பொழிவு 4ஆம் தேதி 3ஆம் தேதியோட 4ஆம் தேதி இன்னும் கூடும். 4ஆம் தேதி இன்னும் பரவலாகும் மழை. 5ஆம் தேதி 6ஆம் தேதி இன்னும் பரவலாகும். அப்போது கேரள கடலோரம் வரக்கூடிய அந்த காற்று சுழற்சி என்ன ஆகும்னா 3, 4, 5, 6 வரைக்கும் கேரளா கடலோரத்தை ஒட்டி இருக்கும். 7, 8 கொஞ்சம் கர்நாடக பகுதிக்கு போகும்போது கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் வீரியம் குறைஞ்சது போல் இருந்தாலும் மகாராஷ்டிராவோட தெற்கு பகுதி கோவா வரைக்கும் போயிட்டு திரும்ப மீண்டும் 10ஆம் தேதிக்கு மேலே தெற்கே வந்துடும். ஆக மீண்டும் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும். 12ஆம் தேதியிலிருந்து திறக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 10ஆம் தேதிக்கு மேலே மீண்டும் தென்மேற்கு பருவமழை பலத்த மழை பொழிவாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கேரளா, கர்நாடகாவோட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கேரளாவோட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் ஒட்டுமொத்த கேரளா, தமிழ்நாட்டோட நீலகிரி, வால்பாறை மற்றும் தேனி மாவட்டத்திலாம் 10ஆம் தேதிக்கு மேலே மேலும் வலுத்திருக்கும். தமிழ்நாட்டிலும் மழைப்பொழிவு இருக்கும். வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை 12, 13, 14, 15 எல்லாம் நிறைய மழைப்பொழிவு. சென்னைக்கெல்லாம் மழைப்பொழிவு கிடைக்க போகுது. அந்த முதல் வாரம் இப்போவே வரக்கூடிய மழைப்பொழிவே வரக்கூடிய 3, 4, 5 கிடைக்கும். இந்த 10ஆம் தேதிக்கு மேலே சென்னைக்கே பருவமழை நல்ல வலுத்த மழை பொழிவாக கொடுக்கும். 10ஆம் தேதிக்கு மேலே மேட்டூர் அணை திறக்கக்கூடிய ஜூன் 12ஆம் தேதியிலிருந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டெல்லாம் பலத்த மழை பொழிவு இருக்கிறது. மாலை இரவு நேரத்தில் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன மழையாக இருக்கும். மேலும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலன மழை பொழிவும் தென்மேற்கு பருவமழை இணைந்த வெப்பச்சலன மழை பொழிவும் கேரளா, கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழையும் அடுத்தடுத்த வாரங்களில் கொஞ்சம் பரவலாகவும் வலுத்த மழை பொழிவாகவும் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. தயவு செய்து எல்னினோ, சூப்பர் எல்னினோ இதெல்லாம் மனதில் போட்டு பிரட்டிக்கிட்டு குழப்பிக்கிட்டு கவலை அடைந்திருக்க வேண்டாம். பொறுத்திருந்து பாருங்கள். நிறைய மழை இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்குது, நீர்பிடிப்பு பகுதிகளிலும் இருக்குது. தமிழ்நாட்டில் வெப்பச்சலனம் தென்மேற்கு பருவமழை இணைந்த மழை இருக்குது. புரியுதுங்களா? அப்டேட்ஸோட இணைந்திருங்க. முதல்ல ஜூலை மாத இறுதியில் அணைகள் நிரம்ப மழை இருக்குது. ஆகஸ்டில் கண்டிப்பாக உபரி நீர் திறக்க மழை இருக்கும். நல்ல மழை இருக்குது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். தொடர்ந்து மாலையில் ஒரு விரிவான அறிக்கை மேலும் விளக்கமாக தெளிவாக பார்ப்போம். நன்றி.